சுருளேட்டை பெறுவதற்கும் அதன் முத்திரைகளை திறப்பதற்கும் தகுதியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி வேண்டுதல் செய்வோம். விண்ணிலும் மண்ணிலும் உள்ளோரால் எப்போதும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சுருளேட்டை பெறுவதற்கும் அதன் முத்திரைகளை திறப்பதற்கும் தகுதியானவர் நீர் என்பதனால் உயிரினங்களும் மூப்பர்களும் விண்ணிலுள்ள அனைத்தும் உம்மை போற்றுகின்றன. ஆண்டவரே, உமது தகுதியின் சிறப்பை இன்று நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்மை போல நாங்களும் சான்று பகர எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். விண்ணகத்தில் அரியணையில் கடவுள் அமர்ந்திருக்கின்றார். அவரை சுற்றி 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் தேவதூதர்களும் இருக்கின்றனர். கடவுளின் வலது கரத்தில் 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்ற ஆட்டுக்குட்டி முன்னே வந்து அரியணையில் அமர்ந்திருந்தவரின் வலக்கையில் இருந்த சுருளை வாங்கியது. அப்பொழுது அங்கே இருந்த உயிரினங்கள் மற்றும் மூப்பர்கள் புகழ்ந்து புதியதொரு பாடலை பாடுகின்றனர். இந்த பாடல் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலை நான் வாசிக்கின்றேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். 24 மூப்பர்களும் உயிரினங்களும் இறைவனை போற்றி புகழ்வதற்கு காரணம் கிறிஸ்துவின் மரணம் என்பதை நாம் வாசித்த இந்த பாடலில் இருந்து கற்றுக்கொள்கின்றோம். மூப்பர்களும் உயிரினங்களும் இறைவனை புகழ்ந்து பாடும் இப்பாடலில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சிறப்பு சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. இப்பாடலில் வரும் இயேசுவின் மரணத்தினால் நமக்கு கிடைக்கும் சிறப்புகளை இன்று நாம் சுருக்கமாக தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, இயேசுவின் மரணத்தினால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சிறப்பு அல்லது இயேசுவின் மரணம் சொல்லுகின்ற ஒரு செய்தி. இயேசுவின் மரணம் ஒரு தியாக மரணம். இட் வாஸ் எ சாக்ரிஃபிஷியல் டெத். 9ஆம் வசனத்தை பாருங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டீர் என்று உயிர்களும் மூப்பர்களும் பாடுகின்றனர். திருவிவிலியத்தில் நீர் அடிக்கப்பட்டீர் என்பது நீர் கொல்லப்பட்டீர் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் மரணம் வரலாற்றில் நடைபெற்ற ஒரு விபத்து அல்ல. நீதிக்காகவும் கடவுளின் பொருட்டும் ஏற்பட்ட நல்ல ஒரு வீரனின் துயர மரணமும் அல்ல. ஆனால் இது ஒரு தியாக மரணம். தியாகத்தின் பொருள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இழந்த உறவை மீட்டெடுப்பது என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம். இந்த நோக்கத்திற்காக இயேசு சிலுவையில் தம் உயிரை தியாகமாக தந்தார். தம்மையே தியாகமாக தந்த இயேசுவுக்கு நாம் செய்ய வேண்டியது நம்மை தியாகமாக கொடுப்பது. வாட்ச்மேன் நீ என்னும் சீன அருட்பணியாளர் சீனாவில் தமக்கு தெரிந்த கிறிஸ்தவர் ஒருவருடைய அனுபவத்தை தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். அந்த சீன கிறிஸ்தவர் நெல் பயிரிட்டு பிழைத்து வரும் ஒரு விவசாயி. அவரது நிலம் மலையில் ஒரு உயரமான இடத்தில் இருந்தது. ஒவ்வொரு நாளும் தனது நிலத்தில் உள்ள நெற்பயிருக்கு தண்ணீரை
மோட்டார் மூலமாக அடித்து அந்த நெற்பயிரை பாதுகாத்து பேணுவது அவருடைய வழக்கம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் தண்ணீரை வயலில் நிரப்ப செய்து இல்லத்திற்கு சென்ற பின்பு அந்த வயலின் கீழ்ப்பகுதியில் நிலம் வைத்திருந்த அவிசுவாசியான ஒருவர் இந்த விசுவாசி நிரப்பி வைத்திருக்கிற அந்த தண்ணீரின் வரப்பை திறந்து தன்னுடைய வயலுக்கு பாய்ச்சி வந்தார். சில நாட்களாக இத்தகைய அநீதி அவருக்கு செய்யப்பட்டு வந்தது. இதனால் விசுவாசியின் பயிர்கள் சேதமடையும் நிலையை அடைந்தது. ஆகவே இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு செய்வது என்று தன்னுடைய சக விசுவாசிகளோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தனர். அப்படி அவர்கள் ஒரு நாள் கூடி ஜெபித்து ஒரு முடிவோடு திரும்பி சென்றனர். மறுநாள் விசுவாசியான கிறிஸ்தவர் காலையில் எழுந்து முதலாவது தனது வயலின் அருகிலுள்ள அவிசுவாசியான நண்பரின் வயலுக்கு தண்ணீர் நிரப்பினார். பின்னர் தனது நிலத்துக்கு தண்ணீர் பாய செய்தார். இப்படி சில நாட்கள் தொடர்ந்தார். இந்த செயலால் தன்னை பகைக்க வந்த நண்பரை கிறிஸ்தவராக்கினார் என்று வாட்ச்மேன் நீ இந்த சீன கிறிஸ்தவரை பற்றி குறிப்பிடுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு தம்மை நமக்காக தியாகமாக தந்த அதே போன்று கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்மை தியாகமாக பிறருக்கு கொடுப்பதை இங்கே குறிப்பிடுகின்ற இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவின் மரணம் நமக்கு சொல்கின்ற மற்றொரு செய்தி, இயேசுவின் மரணம் ஒரு விடுதலை மரணம் என்பது. இட் வாஸ் அன் எமான்சிபேட்டிங் டெத். 9ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்கள். உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் என்று இந்த பாடலில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. திருவிவிலியத்தில் இந்த வாசகம் இப்படி வருகின்றது: கடவுளுக்கென்று மக்களை விலை கொடுத்து மீட்டு கொண்டேன். ஆங்கிலத்தில் with your blood you purchased for God persons என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்து தமது வாழ்க்கையை பலருக்கு மீட்கும் பொருளாக கொடுத்தார் என மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலும், அனைவருக்கும் மீட்பும் தொகையாக தம்மை கொடுத்தார் என 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும், கிறிஸ்துவால் சட்டத்தின் சாபத்தில் இருந்து நாம் மீட்கப்படுகிறோம் என கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், எந்த மனித செல்வத்தாலும் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும், இயேசு கிறிஸ்துவால் நாம் விலைக்கு வாங்கப்பட்டோம் என 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், 1 கொரிந்தியர் 6:20, 1 கொரிந்தியர் 7:23 ஆகிய வசனங்களிலும் நாம் படிக்கிறோம். பாவம் நம்மை கொண்டு மிகுந்த படுபாதாளத்தில் அழிக்கவிருந்த இக்கட்டான நிலையிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்பதற்காக கிறிஸ்துவின் மரணம் செலவானது என புதிய ஏற்பாடு திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றது. கிறிஸ்து நம்மை விலை கொடுத்து மீட்டதை விளக்க உரையாளர் ஒருவர் கதை ஒன்றை குறிப்பிடுகின்றார். சிறுவன் ஒருவன் மரத்தினால் விளையாடுகின்ற சிறிய போட் ஒன்றினை செய்து அருகில் இருந்த ஆறு ஒன்றில் அடிக்கடி விளையாடி வந்தார். ஒரு நாள் அவர் விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென வந்த மழை வெள்ளத்தால் அந்த போட் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. சில நாட்களுக்கு பின்பு போட்டை இழந்த கவலையில் இருந்த சிறுவன் பள்ளிக்கு சென்று திரும்புகின்ற பொழுது கடை ஒன்றில் அவனுடைய போட் இருப்பதை கண்டு கடைக்காரரிடம் சென்று அந்த போட் தன்னுடையது என்று கூறினார். ஆனால் கடைக்காரரோ, அந்த போட் உன்னுடையதாக இருந்தாலும் இப்போது நான் அதனை வாங்கி வைத்துள்ளேன், அது உனக்கு வேண்டுமானால் நீ விலை கொடுக்க வேண்டும் என்றார். உடனே அந்த போட்டை பெறுவதற்காக அந்த சிறுவன் பணத்தை சேகரிக்க தொடங்கினான்.
பணம் நிறைவானதும் கடைக்கு சென்று தன்னுடைய போட் தனக்கு வேண்டும் என்று அந்த பணத்தை கொடுத்து மீண்டும் தான் செய்த போட்டை அவர் மீட்டு கொண்டார். கிறிஸ்துவால் படைக்கப்பட்ட நாம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து தூரமாக சென்ற பொழுது சாத்தான் நம்மை அவனுடைய உடைமையாக மாற்றினான். எனினும் சிலுவையில் தம்மையே விலையாக கொடுத்து சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை கிறிஸ்து விடுவித்திருக்கின்றார். இவ்வாறு விடுதலையான நாம் அவரது பிள்ளைகளாக வாழ்ந்து சாத்தானுக்கு அடிமைப்படாதிருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசுவின் சிலுவை மரணம் நமக்கு தருகின்ற மற்றொரு சிறப்பு, இயேசுவின் மரணம் நன்மைகளில் உலகளாவியது என்பதாகும். இட் வாஸ் யூனிவர்சல் இன் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். 9ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்கள். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை மீட்டு கொண்டீர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் எல்லா இனத்தை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தக்கூடியது. கடவுள் தங்கள் மீது மட்டுமே அக்கறை காட்டுகிறார், பிற மக்களின் அழிவையே அவர் விரும்புகிறார் என்று யூதர்கள் போதித்தும் நம்பியும் வந்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவில் நாம் உலகத்தை நேசிக்கும் ஒரு கடவுளை காண்கின்றோம். கிறிஸ்துவின் மரணம் எல்லா மனிதருக்கும் உரியது என்பதை சொல்வதே திருச்சபையின் பணி. ஆங்கிலம் எழுத கற்றுக்கொண்டது ஆங்கிலம் படித்த அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆங்கிலம் படிக்கின்ற பொழுது முதலில் ஆல்ஃபபெட்ஸை படிக்கிறோம். அதற்கு பெயரும் ஆங்கிலம்தான். பிறகு அந்த ஆல்ஃபபெட்ஸை பயன்படுத்தி வார்த்தைகளை கோர்த்து வார்த்தைகளாக படிக்கிறோம். அதற்கும் ஆங்கிலம் என்றுதான் பெயர். பின்னர் மிடில் ஸ்கூல் அல்லது நடுநிலை பள்ளியில் வருகிற பொழுது கர்சிவ் லெட்டர்ஸ், நாம் கற்ற ஆல்ஃபபெட்ஸை எல்லாம் வைத்து அழகாக கூட்டி சேர்த்து எழுதுகிறோம். அது அழகிய நிலையில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதையும் ஆங்கிலம் என்று சொல்கின்றோம். காட்ஸ் லவ் அல்லது கடவுளின் அன்பு என்பது ஆதாம் ஏவாளில் முதலில் வெளிப்பட்டது. மோசே சட்டத்தை கொடுக்கிற பொழுது அந்த அன்பு சற்று விரிவாக்கம் பெற்று நமக்கு உணரத் தொடங்கியது. கடவுளை முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்பதும் அயலாரை நேசிக்க வேண்டும் என்பதும் அந்த சட்டத்தில் நமக்கு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்த பொழுது ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி, தாம் நேசிப்பது போல, தான் அன்பை வெளிக்காட்டுவது போல அந்த அன்பை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது கடவுளின் அன்பினுடைய ஆழம், உயரம், அழகு இவையெல்லாம் வெளிப்பட்டது. இயேசுவில் வெளிப்பட்ட அன்பை அவரை போல அனைத்து மனிதரிடமும் காண்பிப்பதே ஆண்டவர் நமக்கு தரும் அழைப்பு. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மற்றொரு சிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு பயனுள்ள மரணம். இட் வாஸ் அன் அவைலிங் டெத் என்று சொல்லலாம். 10ஆம் வசனத்தை பாருங்கள். 10ஆம் வசனத்தில் உயிரினங்களும் மூப்பர்களும் கிறிஸ்துவை புகழ்ந்து பாடும் பாடல் கிறிஸ்துவின் மரணத்தினால் கிடைக்கும் 3 பயன்களை நமக்கு சொல்லுகின்றது. முதலாவது, கிறிஸ்து தம் மரணத்தினால் நம்மை அரசர்களாக்கினார் என்று அந்த பாடல் சொல்கின்றது. கடவுளின் குமாரர் என்னும் அரசத்துவம், ராயல்டி ஆஃப் சன்ஷிப் ஆஃப் காட் என்கின்ற சிறப்பு மனிதர்களுக்கு வழங்கியுள்ளார். சாதாரண மனிதர்களாகிய நாம் அரச பரம்பரையாகின்றோம். கிறிஸ்துவினால் நாம் சாதாரணமாக இருந்த நிலை மாறி அந்த ராயல்டி அல்லது அரசத்துவம் என்கின்ற உரிமையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அமெரிக்காவின் சிட்டிசன்ஷிப் வைத்திருப்போர் அல்லது கிரீன் கார்டு வைத்திருப்போர் அது எனக்கு இருக்கிறது என்பதை
மிகவும் பெருமையாக பலரிடத்தில் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளின் அரசத்துவம், அரச குடும்பத்து உறுப்பினர்களாக இருக்கின்றோம் என்கின்ற நிலையை கிறிஸ்துவின் மரணம் நமக்கு தந்திருக்கின்றது. கிறிஸ்துவின் மரணத்தினால் கடவுளின் அரச பரம்பரையில் உரிமையாகின்றோம். ஆகவே ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் கடவுள் நமக்கு தந்துள்ள ராயல்டி, அரச உரிமையை அல்லது ராஜ உரிமையை நாம் இழக்கிறோம் என்கின்ற உணர்வும் எப்போதும் நமக்கு வர வேண்டும். இரண்டாவதாக, அவர் தமது மரணத்தினால் நமக்கு தந்திருக்கின்ற பயன்களுள் ஒன்று, அவர் நம்மை ஆசாரியர்களாக்கியுள்ளார். அரசர்களாக்கியது மட்டுமல்ல, ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கின்றார். பண்டைய உலகில் பூசாரிக்கு மட்டுமே கடவுளை அணுகும் உரிமை இருந்தது. ஒரு சாதாரண யூதர் ஆலயத்திற்குள் செல்லும்போது அவர் புறசாதிகளின் பகுதி வழியாகவோ பெண்களின் பகுதி வழியாகவோ மட்டுமே யூதர் அமர்கின்ற அல்லது இஸ்ரவேலரின் பகுதிக்குள் அவர்கள் செல்ல முடிந்தது. ஆசாரியர்கள் அமரக்கூடிய பகுதி வழியாக அவர் செல்லவே முடியாது. ஆனால் இயேசுவின் மரணத்தினால் ஆலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. அனைவரும் இதனால் ஆசாரியர்களாகின்ற உரிமையை பெற்றிருக்கின்றோம். கடவுளை பூசாரி அல்லது ஆசாரியன் அல்லது பிரீஸ்ட் வழியாக இனி நாம் அணுக வேண்டியதில்லை. கடவுளை ஒவ்வொரு மனிதனும் நேரடியாக அணுகலாம் என்கின்ற பயன் கிறிஸ்துவின் மரணத்தினால் வந்தது. மூன்றாவதாக 10ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் மரணம் நமக்கு தருகின்ற பயன் வெற்றியை தருகின்றது என்று 10ஆம் வசனம் சொல்கின்றது. கிறிஸ்துவின் மக்கள் பூமியில் அரசாட்சி செய்வார்கள், ஆட்சி செய்வார்கள் என்று இந்த பாடல் சொல்கிறது. இது அரசியல் சார்ந்த வெற்றியோ பொருள் அல்லது பொருளாதாரம் சார்ந்த வெற்றியோ அல்ல. எந்த சூழ்நிலையிலும் வெற்றியுடன் வாழும் இரகசியம்தான் அந்த வெற்றி. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கிறிஸ்து கூறுகின்றார். சுயத்தின் மீதும் சூழ்நிலையின் மீதும் பாவத்தின் மீதும் கிடைக்கும் வெற்றியே கிறிஸ்துவின் மரணத்தினால் நமக்கு கிடைக்கும் வெற்றியாகும். கிறிஸ்துவின் மரணமும் வாழ்க்கையும் மனிதர்களுக்கு என்ன செய்திருக்கின்றது என்பதை நினைத்து உயிரினங்களும் மூப்பர்களும் அவரை போற்றி புகழ்கின்றனர். கிறிஸ்து தியாகமாக தம்மை கொடுத்தது போன்று நாமும் நம்மை தியாகமாக பிறருக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் மரணத்தினால் விடுதலையான நாம் சாத்தானுக்கு மீண்டும் அடிமைகளாக மாறாமல் விழிப்புடன் இருக்க முயற்சி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் வெளிப்பட்ட அன்பை அனைத்து மனிதரிடமும் காண்பிக்க வேண்டும் என அவர் விரும்புகின்றார். எந்த சூழ்நிலையிலும் வெற்றியுடன் வாழ்வதை அனுதினமும் அனுபவமாக கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களுக்காக சிலுவையில் தம்மையே ஈந்து தியாகமாக தந்து தியாக அன்பை வெளிப்படுத்திய எங்கள் ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் எங்களை தியாகமாக பிறருக்கு கொடுக்க நல்ல சிந்தையை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உம்முடைய மரணம் எங்களுக்கு வெற்றியை தருகின்றது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் வெற்றியோடு வாழ்கின்ற அனுபவத்தில் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்கள் சிறப்போடு வாழத்தக்கதான எல்லா உரிமைகளையும் தந்து எங்களை வைத்திருக்கின்றேன். இந்த நல்ல பண்புகளை எங்களுடைய வாழ்வில் வெளிப்படுத்த எப்போதும் எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை வேண்டுகின்றோம் சுவாமி. ஆமென்.